ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் நாளைக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி ஓப்பனாக இருக்கக்கூடிய 3 தரிசன டிக்கெட்டுகள் பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். நாளைக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்குரிய தரிசன புக்கிங்கும் அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. மதியம் 3 மணிக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங்ஸ் வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் டிடிடி அதற்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த 10 நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையா என்பது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆன பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. இந்த டிக்கெட்ஸ் நமக்கு ஃப்ரீ தான், நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்த பேமெண்ட் கேட்வேயும் நம்ம புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் ஓப்பன் ஆகாது. இது ஒரு ரீசன். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் எப்போவுமே 2லிருந்து 2.5 நிமிடத்திற்குள்ளே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் இல்லாதனால கம்ப்ளீட்டாக 2லிருந்து 2.5 நிமிடத்திற்குள்ளே இந்த டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ நம்ம எவ்வளவு வேகமாக இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ணுறோமோ நமக்கு தரிசன டிக்கெட்ஸ் உறுதியாக கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட்ஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எல்லா மொபைல்ஸ்லையுமே மோஸ்ட்லி கிளிப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இந்த கிளிப்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் செய்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும் என்ற தனி வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் நம்ம புக் செஞ்சுக்கலாம். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். நீங்கள் அங்க பிரதட்சணத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அவங்கள இலவசமாகவே தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் ஐடி ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் சரியாக 10 மணிக்கு ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு கவுண்டவுன் டைமர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காமிக்கும். அந்த செகண்ட்ஸ் 00 ஆன பின்னாடி நமக்கு டேட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையும் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்காது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாள் அங்கப்பிரதட்சணம் எப்போவுமே இருக்காது. அதே போல் டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் துவார தரிசனத்திற்காக அவங்க தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணலைன்னா பிளாக் ஆகியிருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் பிளாக் ஆகி இருக்கும். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் மட்டும்தான் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். யூஸ்வலாக 2-2.5 நிமிடத்திற்குள்ளே காலியாகக்கூடிய இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் நாளைக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வார நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் சூஸ் பண்ணுங்கள். சனி ஞாயிறு விட்டுருங்க. எப்போவுமே சனி ஞாயிறு ஏகாதசி டிசம்பர் 8ஆம் தேதி இருக்குது. இந்த நாட்கள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். வார நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் கடைசியில் தான் புக் ஆகிட்டே வரும். ஸோ திங்கள் செவ்வாய் புதன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அதிகாலை 1 மணிக்கு தான் அங்கப்பிரதட்சணம் ரிப்போர்ட்டிங் டைம். அதற்கு அடுத்து நாம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 1 or 2 அது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கடுத்து கண்டினியூ கொடுத்தோன்னா நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நீங்கள் கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீக் டேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஃபஸ்ட்டு ஆப்ஷன், செகண்டு காப்பி பேஸ்ட் மெத்தட். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே 100% நமக்கு அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ண முடியும். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மறக்காமல் புக்கிங் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கான தரிசன புக்கிங்கும் அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய தரிசன புக்கிங், டிசம்பர் மாத தரிசன புக்கிங்கும் அக்காமடேஷன் புக்கிங்கும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தரிசன புக்கிங் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தான் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் செய்யப்படும் என்பதை டிடிடி கிளியராக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் துவார தரிசனத்திற்கு பிளான் பண்ணியிருந்தீங்க
இருந்தீங்கன்னா இப்போவே அவசரப்பட்டு நாளை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்குரிய தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிட வேண்டாம். அதற்கடுத்து தனியாக இந்த துவார தரிசனத்திற்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். ஒன் டைம் டொனேஷன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் ப்ளஸ் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி மொத்தம் 10,500 ரூபாய் கொடுத்து மூலவர் வெங்கடேஷ பெருமாளை குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் டிக்கெட் புக் செஞ்சுக்கலாம். நீங்களும் துவார தரிசனத்திற்கு தான் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த துவார தரிசனம் 10 நாட்களுக்கு தனியாக டிடிடி புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் புக்கிங் செஞ்சுக்கலாம். இல்லை டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் 10,500 ரூபாய் கொடுத்து நாளைக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும், இதற்குரிய அக்காமடேஷன் எப்படி புக் பண்ணணும், அதற்கப்புறம் ஃபாலோயர்ஸ்க்கு விஐபி பிரேக் தரிசனம் பற்றி இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை செய்து தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் பின்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கடுத்து மதியம் 3 மணிக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தரிசன டிக்கெட் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தான் நாளை மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா டிடிடி கிளியராக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் எந்த ப்ரிவிலேஜ்டு தர்ஷன்ஸும் இருக்காதுன்னு டிடிடி இஓ அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கோட்டா தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நாளைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கோட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே போல் என்ஆர்ஐ கோட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேன்ட் தரிசனம் 1 இயர் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச இன்ஃபேன்ட் தரிசனம் அந்த 10 நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி டிடிடி இஓ அவர்கள் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இந்த 3 விதமான தரிசனங்கள் நிச்சயமாக இருக்காது. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட்ஸ் நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசன் அவங்க ஒருத்தருக்கும் அவங்க கூடவே ஒரு அட்டெண்டருக்கும் இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் செஞ்சுக்கலாம். அதே போல தான் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நாளைக்கு மதியம் 3 மணிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சீனியர் சிட்டிசனுடைய ஆதார் கார்டு, அதற்கப்புறம் அவங்களுடைய அட்டெண்டருக்குரிய ஆதார் கார்டு, இந்த 2 ஆதார் கார்டுமே பக்கத்தில் வச்சு ஒரே ஃபோட்டோவாக எடுத்து ஆல்ரெடி உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபைல் சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். நீங்கள் நாளைக்கு டேட் சூஸ் செய்த பிறகு இந்த ஃபோட்டோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு இந்த ஃபோட்டோ நீங்கள் நிச்சயமாக அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதற்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு 2மே சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபைல் சைஸும் 1 MBக்கு கீழே இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா சீஃப் டாக்டர் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபைல் சைஸும் 1 MBக்கு கீழே இருக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது நம்ம எடுத்த இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 தரிசனத்திற்கு தேவைப்படக்கூடிய எல்லா வீடியோ லிங்க்ஸும் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். கூடவே நம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பினுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.